வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் பண்டைய நாகரிகங்கள் செகண்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், கொஷின் ஆன்சரோட சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது செகண்ட் லெசன். இனிமேல் 9th அதிகமான லெசன்ஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 3rd-லேருந்து 8th வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். கொஷின் ஆன்சரோட சேர்த்து தான் எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ இனிமேல் 9th 10th பார்க்கலாம், சரிங்களா? 9th பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நிறைய ஹிஸ்ட்ரியிலையும் தமிழில் எல்லாத்துலேயுமே நிறைய சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நம்ம நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ இதில் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து நம்ம கொஷின் ஆன்சர் புக் பேக் கொஷின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, கொஷின் பார்க்கலாம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை சித்திர எழுத்து என்கிறோம், சரிங்களா? ஸோ சித்திர எழுத்து அப்படிங்கிறது என்னதுங்க? சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறைக்கு தான் சித்திர எழுத்து அப்படின்னு அழைக்கப்படுது. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம். நம்ம மம்மிஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? மம்மியாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சுமேரியர்களின் எழுத்து முறை ஹைரோகிளிபிக். ஹைரோகிளிபிக் சுமேரியர்களின் எழுத்து முறை. ஹரப்பா மக்கள் எதை அறிந்திருக்கவில்லை? குதிரை மற்றும் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை, சரிங்களா? குதிரையும் அவர்கள் பயன்படுத்தல. நிறைய விலங்குகள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் குதிரையை பயன்படுத்தல. அதே மாதிரி இரும்பு மற்ற உலோகங்களை பயன்படுத்த மாதிரி இரும்பின் பயனை அவங்க சுத்தமாக அறிந்திருக்கவே இல்லை. அதனால குதிரை மற்றும் இரும்பின் பயனை ஹரப்பா மக்கள் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை நடனமாடும் பெண், சரிங்களா? என்ன சொல்றோம்? இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள். அதற்கான சான்று என்னவா சொல்லப்படுது? நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை தான் சொல்லப்படுது. மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும். இதுல 4 இது கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா, பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடையது அப்படிங்கிறாங்க. ஆனா தவறு. நம்மளுக்கு இங்க வந்து ஆர்டரே கொடுத்துட்டாங்க, சுமேரியர்கள், சரியா? சீனர்கள் ஹைட்ரோஃபிலிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் தவறானதுதான். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் தான். பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேவா? ஹமுராபி அப்படிங்கிறவர் ஒரு சட்ட வல்லுனர். நெக்ஸ்ட், யாங்ஸி ஆறு சீனாவின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படுது. தவறானது. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். இதுதான் சரி. இந்த 4 இதுல இது மட்டும்தான் சரி. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான கால வரிசை. மெசபடோமியா நாகரிகம் இருக்கு இல்லையா, அதனுடைய 4 நாகரிகங்களின் கால வரிசை எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சுமேரியர்கள், அப்புறம் அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அதுக்கப்புறம் கடைசியா தான் அசிரியர்கள், சரிங்களா? இதுதான் மெசபடோமிய நாகரிகத்தின் கால வரிசை. இந்த கால வரிசை முக்கியமா பார்த்துக்கணும், அதிகமா கேட்பாங்க, சரியா? இதுல இருக்கிறதுலயே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கால வரிசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அரசர்களுடைய கால வரிசை, இப்ப பல்லவர்கள் எடுத்துக்கோம்னா அவங்களுடைய கால வரிசை, சோழர்கள், பாண்டியர்கள், இந்த மாதிரியான அந்த குறிப்பிட்ட இதுல முகலாயர்கள், இந்த மாதிரியான கால வரிசைகள் ஏதாவது கேட்டு விட்டுருவாங்க. அதனால இதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டா மெமரி பண்ணிக்கோங்க. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள், சரிங்களா? இது கரெக்டான இது. நெக்ஸ்ட் பாருங்க. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இது தவறானது. அசிரிய ஆட்சியாளர்களின் ஆவணம் ஒன்று மெழுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது. இதுவும் தவறு. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. இதுக்கான இது நிறைய பேர் வந்து இது கூற்று காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தவறான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கான இதை நான் புக்லேயே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அக்காடியர்களின்
கியூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை குறிப்பிடுகின்றன. இது கூட இல்லை, இன்னும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு சொல்லலாம். புக்கில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசிரியர்கள் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆன்சர் நம்மளுக்கு அக்காடியர்களுடைய அந்த நாகரிக காலகட்டங்களில் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. சரிங்களா, அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை குறிப்பிடுகின்றது. இங்கே அந்த அக்காடிய துறைமுகத்தில் தான் அந்த கப்பல்கள் மெழுகா, மாகான், தில்முன் இந்த இடங்களிலிருந்துலாம் வந்த கப்பல்கள்லாம் சர்கானின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் இதை என்ன சொல்லுது அப்படின்னா, மெழுகா, மாகான், தில்முன் ஆகிய இடங்களிலிருந்து வந்த கப்பல்கள் அக்காடிய துறைமுகத்தில் நின்றதாக கூறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, ஸோ இதுதான் கரெக்டாக காரணம் கூற்று. அக்காடியர்களின் கியூனிஃபார்ம் ஆவணங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை குறிப்பிடுது. இந்த கியூனிஃபார்ம் ஆவணம் என்ன சொல்லுது, இங்கிருந்து வந்த கப்பல்கள்லாம் அக்காடிய துறைமுகத்தில் நின்று போடுது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, ஸோ இது காரணம் கூற்றுக்கு கரெக்டாக இருக்கு. இங்கே என்ன மீன் பண்ணியிருக்கப்படுது, அக்காடியர்கள். நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அசிரியர்கள். சரியா, எக்ஸாக்டா தப்பா இருக்கா, அக்காடியர்கள் தான் இங்கே வரும். அதே மாதிரி மெழுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் இங்கே சொல்லப்படுது. ஸோ அசிரிய ஆட்சியாளர்களின் ஆவணம் இல்லை, அக்காடிய ஆட்சியாளர்களின் ஆவணம் தான். சரியா, ஸோ இது ரெண்டுமே தப்பு. கியூனிஃபார்ம் இந்த இதுதான் வரும். ஸோ இது ரெண்டுமே தவறானது தான். கூற்றும் தவறு, காரணமும் தவறு தான். எது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் அப்படிங்கிறாங்க, ஸ்பிங்ஸ். ஓகேங்களா, ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிசாவின் பெரிய ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஆன்சர் ஸ்பிங்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்பிங்ஸ், ஓகேவா, பாக்ஸில் இருக்கு தெரியும் நினைக்கிறேன், பாருங்க. ஸ்பிங்ஸ். ஸ்பிங்ஸ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம். எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை என்னன்னு சொல்லப்படுது, ஹைரோகிளிஃபிக். ஹைரோகிளிஃபிக் முன்னாடியே பார்த்தோம். எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை ஹைரோகிளிஃபிக். ஹமுராபி குறியீடு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணம். சரிங்களா, எது ஹமுராபி குறியீடு. ஹமுராபி குறியீடு அப்படிங்கிறது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் தான். சரியா, ஓகே. சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா லாவோட்ஸ். சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் லாவோட்ஸ். லாவோட்ஸ். ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகிறது. சரியா, ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களுடைய கலைத்திறனை உணர்த்துகிறது. சுடுமண் ஆன்சர். நெக்ஸ்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க. ஹரப்பா கிடையாது, இது மெஹஞ்சதரோவில் உள்ள. சரிங்களா, மெஹஞ்சதரோ தான் நம்ம குளியல் அந்த இது சொல்லுவோம், பெரிய குளம் இருந்துச்சு, பெருங்குளம் அந்த இது. ஸோ அதுதான் மெஹஞ்சதரோவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. ஆன்சர் மெஹஞ்சதரோ தான் வரும். ஹரப்பாங்கிறது தவறு, அதுதான் தவறானது. இது கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமஸ் காவியத்துடன் தொடர்புடையவை. கரெக்ட். சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகிறது. செம்பு கிடையாது, இது உலோகத்தால் செய்யப்பட்ட நடனமாடும் பெண். ஓகேவா, செம்பு கிடையாது, உலோகம். ஓகே, ஸோ சரியானதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மெசபடோமியர்கள் சூரிய நாள்காட்டி முறையை வகுத்தார்கள். இது சூரிய நாள்காட்டி கிடையாது, சந்திர நாள்காட்டி. சரிங்களா, என்ன நாள்காட்டி? சந்திர நாள்காட்டி. மெசபடோமியர்கள் சந்திர நாட்காட்டி முறையை வகுத்தார்கள். எல்லாமே சூரிய நாட்காட்டி தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் இது வரைக்கும். ஆனால் வித்தியாசமாக நம்ம இங்கே மெசபடோமியர்கள் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, சந்திர நாள்காட்டி முறையை வகுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அமோன் ஓர் எகிப்திய கடவுள். கரெக்ட் ஆன்சர். அரண்களால் சூழ்ந்த ஹரப்பா நகரத்தில் கோயில்கள் இருந்தன அப்படிங்கிறாங்க. அரண்களால் சூழ்ந்த கோவில்கள் ஹரப்பா நாகரிகத்தில் கிடையாது இல்லையா, அவங்க இயற்கை அந்த மாதிரியான விஷயங்களை தான் வழிபட்டாங்க. ஸோ
சுமேரிய நாகரிகத்தை தான் கோவில்கள் இருந்தன. சரிங்களா? சுமேரிய நகரத்தில், சுமேரிய நாகரிகத்தில் தான் வரும், சுமேரிய நகரத்தில். ஓகே, சுமேரிய நாகரிகத்தில் கோயில்கள் இருந்தன. சரிங்களா? இதுக்கு ஆன்சர். பெரிய ஸ்பிங்ஸ் என்பது பழங்கால மெசோபடோமியாவில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னம் அப்படிங்கிறாங்க. தவறு. எகிப்து. சரிங்களா? எகிப்துல தான் இந்த ஸ்பிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பெரிய ஸ்பிங்ஸ் என்பது பழங்கால எகிப்தில் உள்ள, இந்த இடத்துல என்ன வரும்? எகிப்து. பெரிய ஸ்பிங்ஸ் என்பது பழங்கால எகிப்தில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னம். சரிங்களா? எகிப்து. பானை வணைவதற்கான சக்கரத்தை கண்டுபிடித்த பெருமை எகிப்தியர்களையே சாரும். சக்கரம் அப்படிங்கிறதா மனித கண்டுபிடிப்புகள்ல மிக முக்கியமானது. முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரம் தான். இந்த கண்டுபிடிப்பு யாரை சாரும்? யாருடையது? சுமேரியர்கள் தான். சரிங்களா? சுமேரியர்கள் தான் குயவர்களின் சக்கரத்தை முதல்ல கண்டுபிடிச்சவங்க. ஓகேவா? சோ சக்கரத்தை கண்டுபிடிச்சது யாருங்க? ஃபர்ஸ்ட் சுமேரியர்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. ஸோ இதில் ஆன்சர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். பொறுத்துக்க. பாரோ எகிப்திய அரசர், பாப்ரஸ் ஒரு வகை புல். இது ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பாப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி. கில்காமஸ் அப்படிங்கிறது பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். மிக முக்கியமான கொஸ்டின். பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம் எதுங்க? கில்காமஸ். பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ரைட். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இது ரெண்டையுமே பார்த்துடலாம். சரிங்களா? இந்த 2 ரோமனு நம்ம பார்த்துடலாம் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ.